ஆகஸ்ட் 8 முதல் ஒரு இனிய உதயம். ஜேகேவி புட்டிக் அண்ட் டைலரிங், சென்னை KK நகர் KM மருத்துவமனை அருகில் ஜேகேவி புட்டிக் அண்ட் டைலரிங். ஆன் டைமில் அநியாயத்துக்கு ஆன் டைம் சரியாக 5 மணிக்கு கோட்டு ட்ரெய்லர் வந்துருச்சு. இதுவரைக்கும் கோட் தொடர்பாக வந்த பல அப்டேட்டுகள் ரசிகர்களை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா, அவங்கள சந்தோஷப்படுத்துச்சா அப்படின்னா இல்லை. ஏன்னா பெரிய அளவுக்கு விமர்சனத்தை ஏற்படுத்திய அப்டேட்ஸ் தான் எல்லாமே. பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருந்த ரசிகர்கள் ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு கதறினதெல்லாம் நடந்துச்சு. ஒரு பக்கம் யுவன் கொடுத்த ஏமாற்றம், இன்னொரு பக்கம் விஜயினுடைய அந்த உருவம், அந்த டிஏஜிங் அப்படிங்கிற ஒரு புது தொழில்நுட்பம் விஜய்க்கு எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அப்படின்லாம் பயங்கரமாக டிஸ்கஷன்லாம் நடந்துச்சு. பல விஜய் ரசிகர்கள் அப்படி இறங்கி நின்று முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு மனசாட்சி அடகு வச்சுக்கிட்டு அவங்க சண்டை போட்ட கதையெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெய்லர் ரசிகர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக 100% அவர்கள் விரும்புகிற ஒரு ட்ரெய்லரை கொடுத்துட்டாங்க. இப்போ கடந்த 3 அப்டேட்டும் ரசிகர்களை பெரிய அளவுக்கு வருத்தத்தில் ஆழ்த்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஏஜிஎஸ் நிறுவனம் வெங்கட் பிரபுக்கிட்டையும் யுவன் சங்கர் ராஜாட்டையும் சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த முறை மிஸ் ஆகக்கூடாது. ரசிகர்கள் மட்டுமல்ல, பொதுவான ரசிகர் ஒரு படத்தை இந்த ட்ரெய்லரை பார்த்தா கூட அவர் சந்தோஷப்படணும், விமர்சனமே வைக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கட்டளைன்னே வச்சுக்கிங்களேன். ஒரு கட்டளையே போட்டாங்க. பிரேம்ஜி யுவன் 2 பேரும் உட்காந்து என்ன அடித்து பொழந்துருக்காங்க இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை. இன்னொரு பக்கம் வெங்கட் பிரபு அப்படி உட்காந்து இந்த ட்ரெய்லரை கட் பண்ணியிருக்கிறாரு. நியாயமாக ஆகஸ்ட் 15 அன்னைக்கே வந்திருக்க வேண்டிய ட்ரெய்லர் அன்னைக்கு தங்கலான் வருது, அந்த நேரத்தில் நாம் போய் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாங்கிற ஒரு பெரிய மனசோடு ஒதுங்கினாங்க. இன்றைக்கி 17ஆம் தேதி மிகச்சிறந்த நாள். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ட்ரெய்லரை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பல தியேட்டர்களில் இது அகன்ற திரையில் ஒளிபரப்பப்படுது. அங்கங்கே ரசிகர்கள் திரண்டு நின்று கோஷம் எழுப்புகிறாங்க. கடைசி அந்த படத்தில் விஜய் ஒரு பாட்டு பாடுறாரு, மருதமலை மாமணியே முருகையான்ட்டு. கிட்டத்தட்ட எல்லா ரசிகருடைய மனநிலையும் மருதமலை மாமணியே முருகையா ரேஞ்சில் தான் இருக்குது. அப்படி ஒரு கொண்டாட்டத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க அவங்க. இன்னொரு பக்கம் இந்த ட்ரெய்லரில் விஜய் பேசிய அரசியல், விஜய் இந்த படத்தில் அரசியல் பேச மாட்டார் அப்படின்னு தான் பல பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இந்த படத்தினுடைய டயலாக் ரைட்டர் விஜி, அவர் சும்மா கையெழுத்து போட்டாலே அதில் ஒரு அரசியல் சாயம் இருக்கும். அப்படி போகிற போக்கில் ஹிலாரியஸாக எழுதக்கூடிய ஒரு நபர் அவர். இந்த படத்தில் ஆங்காங்கே அரசியல் சட்டையர்கள் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். விஜய்க்கும் ஏற்கனவே ஒரு பெரிய அரசியல் கனவு இங்கே இருக்கும் பொழுது இந்த ட்ரெய்லரில் பொருத்தமான இடத்துல ஒரு பொருத்தமான வார்த்தையை போட்டிருக்காங்க. அது என்னன்னா, உங்களை லீட் பண்ண போகிறது புது லீடர் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. அது இந்த ட்ரெய்லரில் ரொம்ப ஆரம்பத்திலேயே வருது. அப்போது அவங்க சொல்ல வர்றதே வேறு, இந்த ட்ரெய்லர்லேயும் கதையிலையும் அது மேட்ச் ஆகும் அப்படின்னா கூட வேறொரு விஷயத்தை இந்த மக்களுக்கு அவங்க சொல்ல வராங்களோ அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. அண்ணா வராரு வழியை விடு அப்படின்னு மாஸ்டரில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், அதுதான் இந்த படத்தில் முதல்ல இந்த ட்ரெய்லரில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள் ரசிகர்களுக்கு புத்துணர்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஊட்டுவது மாதிரி இதில் நிறையா இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி டிஏஜிங், இந்த ரசிகர்கள் கழுவி ஊற்றுனதே அதில் தான். என்னங்க இப்படி விஜயை காமிச்சு எங்களை நோகடிச்சிட்டிங்களே, விஜய் சார் இப்படி இருக்காரு அப்படி இப்படின்னு புலம்பி தீர்க்காத நபர்களே இல்லை. அப்போ கூட நான் சொன்னேன், இது படத்தில் சும்மா ஒரு ஜஸ்ட்டு காமிக்கிறாங்க, முழு படமாக வரும்போது இது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த ட்ரெய்லரில் அது ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக ஒரு காட்சியில் பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. அப்படி சில செகண்டுகள் வந்துட்டு போகிறாரு ஒரு விஜய், அவர் 3வது விஜய், ரொம்ப பர்ஃபெக்டாக டிஏஜிங் பண்ணப்பட்ட ஒரு விஜய். இந்த நாளைய தீர்ப்பில் ஒரு விஜய் வருவார்ல, கிட்டத்தட்ட அப்படியே இருக்கார் அந்த விஜய். இன்னும் சொல்ல போனால் அவருடைய மகன் ஜேசன் இருக்கார் பாருங்க, அவரை தூக்கி அங்கே வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி விட்ருக்கு, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இதுவரைக்கும் கோட் தொடர்பாக பல பேருக்கு ஒரு அச்சம் இருந்தது இல்லையா, அந்த அச்சத்தை தூக்கி ஓரமாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெய்லராக இந்த ட்ரெய்லர் வந்திருக்கு. படத்தில் இன்னும் என்னெல்லாம் அரசியல் பேச போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மோகன். பொதுவாகவே மோகன்
அந்த காலத்தில் காதல் மன்னனாக இருந்தார், அவர் காதல் இளவரசனாக இருந்தார். அப்படி அப்படியே மெல்ல மோகன் வந்து ஃபேட் அவுட் ஆகி போயிட்டார். அவருடைய ரீஎன்ட்ரி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பல ரசிகர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. மிக சரியான ரீஎன்ட்ரியாக இந்த படம் வந்திருக்கு கோட்டு. இதில் வந்து அவருடைய 2 கெட்டப்பில் வராரு. ஒரு கெட்டப் அப்படியே தாடியை வளர்த்துக்கிட்டு அப்படி நிற்கும் போது நிஜமாகவே சரியான வில்லண்டா இருந்தாலும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கே. அவர் ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாரு. பல பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன், ஆனால் காந்தியே வேஷம் போட்டு இப்போ தான் பார்க்குறேன்னு ஒரு டைலாக் சொல்கிறாரு. அப்போ படத்தில் வந்து விஜய் பேர் காந்தியாக இருக்கக்கூடும் அப்படின்னு நமக்கு தோணுது. அப்புறம் கடைசியாக ஒய்ஜி மகேந்திரன் ஒரு டைலாக் பேசுகிறாரு. எவ்வளவு வயசானா என்ன, லைன் தான் அப்படிங்கிறாரு. மாநாட்டில் எப்படி ஒய்ஜி மகேந்திரன் சென்டிமெண்ட் ஒன்று இருந்துச்சோ அது மாதிரி இந்த படத்துலையும் ஒய்ஜி மகேந்திரன் சென்டிமெண்ட் இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு வெங்கட் பிரபு நினச்சிருப்பாரு. ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு இடத்துல வந்து ஒய்ஜி மகேந்திரனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சேர்ந்து ஓவராலாக இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னா அடித்து தூள் கிளப்பிருச்சு. எப்போவுமே விஜய் படம் தொடர்பாக ஒரு ப்ரமோஷன் ஸ்டில்லோ அல்லது ஏதாவது ஒரு ப்ரமோஷன் வீடியோவோ வந்துச்சுன்னா பல பேர் இங்கே வந்து கிளம்பி கமிஷனர் ஆஃபீஸில் போய் இப்படி ஒன்று பண்ணியிருக்கிறாரு, இதை வந்து தடுக்கணும், விஜய் திருந்தணும் அப்படின்லாம் மனு கொடுக்குறாங்க. அதில் ஒரு நியாயமும் இருக்குது. ஏன்னா இப்போ அவர் தம் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்துன்னு வைங்களேன், அவரை பின்பற்றுகிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கும் அப்படியே லேசாக அந்த ஆசை வரும். ஸோ அது வேண்டாமேங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட எதிர்ப்பு குரல்கள் வருவதுண்டு. இந்த படத்துலையும் விஜய் வந்து சரக்கு அடிச்சுட்டு வர்றாரு. அவர் வந்து அந்த சரக்கு அடிச்சுட்டு பண்ணுற அட்டகாசமெல்லாம் நிச்சயமாக அந்த வசீகரா படத்தில் பார்த்த மாதிரி இருக்கும்னு தோணுது. ஏன்னா அப்புறம் இதில் வந்து ட்ரெய்லரில் அப்படி பாசிங்கில் போயிடுது. சினேகா வந்து அவரை பற்றி சொல்கிறாங்க. பட் அவர் அங்கே ஒரு இடத்துல சரக்கு அடிச்சுட்டு அப்படி கண்ணு கிண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிதுங்கி போய் முகத்தை ஒரு மாதிரி சேஷ்டையெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இனிமேல் குடிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. அதை மக்கள் பிடிச்சிக்கிங்க தயவுசெய்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி குடிக்கிறதெல்லாம் கட் பண்ணி தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவர் அப்புறமா சொன்னார் பார்த்தீங்களா, அதை மட்டும் வேத வாக்காக அவருடைய ரசிகர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பின்குறிப்பு, வெங்கட் பிரபுவுக்கு அஜித் மேலே இருக்கிற ஆசை வந்து போகவே போகாதுன்னு நினைக்கிறேன். மங்காத்தா படத்துலையும் இதே மாதிரி ஒரு டைலாக் ஒன்று இருக்குது, இனிமேல் குடிக்கவே கூடாதுடா அப்படின்னு அஜித் சொல்லுவார். ஸோ அதே வார்த்தையை தான் தூங்கி இங்கே போட்டிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் குடிக்காத அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே, இருக்கட்டுமே. ஆகஸ்ட் 8 முதல் ஒரு இனிய உதயம். ஜேகேவி புட்டிக் அண்ட் டைலரிங், சென்னை KK நகர் KM மருத்துவமனை அருகில் ஜேகேவி புட்டிக் அண்ட் டைலரிங். எவ்வளவு நாளைக்கு தான் ஏன் சினிமாவை பற்றியே பேசிகிட்டு இருப்பேன், அதை தாண்டி நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பேச மாட்டியா அப்படின்னு கேட்குற நண்பர்களுக்காகவே நியூஸ் அண்ட் வியூஸ் தமிழ்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முடிந்தால் நீங்கள் போய் அதை பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். எவ்வளவு நாளைக்கு தான் ஏன் சினிமாவை பற்றியே பேசிகிட்டு இருப்பேன், அதை தாண்டி நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பேச மாட்டியா அப்படின்னு கேட்குற நண்பர்களுக்காகவே நியூஸ் அண்ட் வியூஸ் தமிழ்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முடிந்தால் நீங்கள் போய் அதை பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்.